பாலகனா. பாருருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ. இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரக்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ. மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಈ ವರ್ಷದಲ್ಲೂ ಸಹ ನಾವು 2024ನೇ ವರ್ಷದ ಈ ಮಕ್ಕಳ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಮುಗಿಯುವವರೆಗೂ ನೀವೆಲ್ಲ ಇದ್ಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿ ಹೋಗ್ಬೇಕಂತೇಳಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುವಂಥವರಾಗಿದ್ದೀವಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತರಲ್ಲಿ ನಮಗೆ ಗುಣ ಅಂಕಲ್ ಮತ್ತು ಆಂಟಿಯವರು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಸರಿ ಅವರು ಬರೋಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ತಡವಾಗ್ತದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಇವತ್ತಿನ ಮಕ್ಕಳ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಸಹೋದರ ಇಮಾನ್ವೇಲ್ ಅವರು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮಗೆ ನಡೆಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆ ಹೆಲ್ಡರ್ಸ್ ಆದಂಥ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಸುರೇಶ್ ಬ್ರದರ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ஜெபிக்கலாம். சைலண்டாக இருக்கணும் ப்ளீஸ். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காகவே நன்றோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உலக ரட்சராக இந்த உலகத்துக்கு பிறந்தது மாத்திரமல்ல, கூடியிருக்கிற இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தோடு நீர் பிறந்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன், இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமுடைய கரம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாத கிருபை செய்யும். கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே
அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் தாய் தகப்பனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மற்றும் ஆண்டவர் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் இருக்க வேண்டும் சுவாமி. வருகிற ஊழியக்காரரை கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராமினுடைய வல்லமையான காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யும். நடக்கின்ற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. நீரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை மாத்திரமல்ல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாய் தகப்பன் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ஐஸ் பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வெல்கம் டான்ஸ் பண்ண சிஸ்டர் ரோஸ்லின் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ரோஸ்லினுக்கெல்லாம் நம்ம வந்து கரங்களை உற்சாகமாக தட்டி வரவேற்கலாமா? எல்லாரும் ரோஸ்லினுக்காக கிளாப் பண்ணுங்க.
ஓப்பனிங் சாங்க்கான வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் ஜோராக ஒரு தடவை கரண்ட் கொடுத்துடலாமா? என்ன டான்ஸ் இது? ஃபோக் டான்ஸா? வெஸ்டர்னா? என்ன டான்ஸ் இது? பரதநாட்டியம். நம்மளுடைய நாட்டோட வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாங் இது. எந்த ஒரு ப்ரோக்ராம் எங்கே ஆரம்பித்தாலுமே இந்த ஒரு டான்ஸ் நல்லா தான் ஆரம்பிக்குவாங்க நம்ம. சரியா? இந்த தடவை வந்து சிஸ்டர் ரோஸ்லின் ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஐஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. தேங்க்ஸ் ரோஸ்லின். நெக்ஸ்ட்டு டான்ஸ் வந்து வி விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ் பை கிட்ஸ். Cộng đoàn cùng vui với các em thiếu nhi xã họ chào đón Chúa ra đời. Đây vũ khúc We Wish You a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. சோலோ டான்ஸ் பை ஹர்ஷிதா. ஹர்ஷிதாக்காக எல்லாம் கரங்களை தட்டலாமா? படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு
என்னதான் பேரு. உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு, படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ, பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தர தெய்வம் ஒருவர தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல, அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். கேளு. காதலர்கள் தீனா வந்தா ஆக்கி எல்லாம் நிரம்பிருக்கும், நீச்சி எல்லாம் நிரம்பிருக்கும். டோய் உன்ன பையன் காத்திருப்பான், காத்து காத்து சோர்ந்து இருப்பான், வைத்திய போல தெரிஞ்சிருப்பான். டோய் நானும் ஒருத்தர் காதலிக்கிற, அவருக்காக காத்திருக்கிற, ரொம்ப ரொம்ப நல்லவர். டோய் ரொம்ப ரொம்ப நல்லவர், வார்த்தை என்றும் மாறாதவர், உடனே என்னையும் நேசிப்பாரு. டோய் நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன். அவர் கேட்பார். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹிந்தி சாங்காக ஒரு பாட்டு கேட்க போகிறோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம இந்த டீமை வரவேற்கலாம். வரலட்சுமி, ஸ்பூர்த்தி, ஜெனிஃபர் அண்ட் நித்யா எல்லாம் ஜோராக கரங்களை தட்டலாம்.
तेरा मैं ना शर्माऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना घबराऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना शर्माऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना घबराऊंगा यीशु तू मेरा जिंदा खुदा तू ही तो मेरा है मसीहा यीशु तू मेरा जिंदा खुदा तू ही तो मेरा है मसीहा मैं दाऊद की तरह मैं नाचूंगा यीशु मैं नाचूंगा मैं आशिक तेरा यीशु मैं आशिक तेरा आज तो मैं यीशु कुछ ऐसा गाऊंगा आज तो मैं यीशु कुछ ऐसा नाचूंगा आज तो मैं यीशु कुछ ऐसा गाऊंगा आज तो मैं यीशु कुछ ऐसा नाचूंगा शांति का राजा तू बादशाह मौत को तूने हरा दिया शांति का राजा तू बादशाह मौत को तूने हरा दिया तू जो जिंदा है मैं झूमूंगा यीशु मैं झूमूंगा यीशु मैं झूमूंगा मैं यहाँ यीशु तेरे दरबार में आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में हो तेरी स्तुति दरबार में हो आराधना दरबार में हो तेरी स्तुति दरबार में हो आराधना आया हूँ मैं यहाँ यीशु मसीह की ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅವರನ್ನು ಸ್ವಾಗತ ಮಾಡಿಕೊಂಡು ಸುರೇಶ್ ಬ್ರದರ್ ಅವರು ಒಂದು ಚಿಕ್ಕ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅದಾದಮೇಲೆ ಅಂಕಲ್ ಅವರು ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ನಮಗೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿತದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் என்னை கவனிங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அட்வான்ஸாக மெரி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, நம்ம மத்தியில் ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு. அவர் இல்லைன்னா நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்க மாட்டோம். அவரை தேர்ந்தெடுத்தவர்
இந்த உலகத்தை உண்டாக்குன தேவன். நம்முடைய கல்வாரி திருச்சபை வந்து 1989 வருஷம் இதே கோரமங்கலா திருச்சபையில் ஒரு சண்டே கிளாஸ் ஆகவும் சோஷியல் சர்வீஸாகவும் ஆரம்பிக்கப்பட்ட கல்வாரி சேப்பல் ட்ரஸ்ட் இன்றைக்கி 11 ஸ்டேட்டில் இந்த கல்வாரி சேப்பல் ட்ரஸ்ட் ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. அது மெயினாக சொல்லணுன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், யூபி, இமாச்சல் பிரதேஷ், குஜராத் மற்றும் ராஜஸ்தான். இந்த இடங்களில் வந்து 13 ஹோம் ஆஃப் ஹோப் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இந்த 13 ஹோம் ஆஃப் ஹோப் ஹாஸ்டல்ஸில் 700க்கும் மேற்பட்ட சிறு சிறு பிள்ளைங்க வந்து இதன் மூலமாக பயனடைந்துட்டு வராங்க. அப்புறம் வந்து 15 டியூஷன் சென்டர்ஸ் நம்முடைய அக்ராஸ் இந்தியா நம்முடைய கல்வாரி சேப்பல் ட்ரஸ்ட் நடத்திட்டு வருது. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகடமிக் நாலேஜை வந்து டீச்சர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுட்டு டியூஷன் படிக்கிறாங்க. இதில் மெயினாக வந்து சொல்லணுன்னா நம்முடைய ஊழியம் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் அப்புறம் வந்து அஃபெக்டட் மத்தியில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு வரோம். அதில் மெயினாக வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட், அப்புறம் வந்து செல்ஃப் அர்னிங்ஸ், செல்ஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இதில் மெயினாக இன்னொரு ஊழியம், பெரிய ஊழியம் என்னென்னா லெப்ரசி ஊழியம் செஞ்சுட்டு வரோம். அதில் 130 ஃபேமிலிக்கு மேலாக வந்து மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு தங்குறதுக்கு ஷெல்டர் ஏற்படுத்தி தரோம். அப்புறம் மெயினாக வந்து கவர்மெண்ட்டோடைய சலுகைகள் என்னென்னன்றதை வந்து நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து கல்வாரி சேப்பல் ஊழியங்கள் என்னென்னா, ஒரு 4 கல்வாரி இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து ப்ரீ பிரைமரி ஒரு ஹை ஸ்கூல் நடந்துட்டு வருது. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஊழியம் என்னென்னா ஈகிள் விங்ஸ் கல்வாரி கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்ற பேரில் இது வரைக்கும் 300 யூத்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி அவங்க வந்து வெவ்வேறு வேலையில் ஈடுபட்டு அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஈகிள் விங்ஸில் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. நம்ம மத்தியில் இருக்கிற குணசேகரன் அங்கிள் வந்து CWCயில் வந்து ஒரு மெம்பராக இருக்கார். இந்த CWCனா என்னென்னா சில்ட்ரன் உமன் கம்யூனிட்டி. இதில் வந்து பெங்களூரில் வந்து அங்கிள் ஒரு மெம்பராக இருக்கார். திக்கற்ற பிள்ளைகளை யாராச்சும் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்தா முதலாவது அவங்க வந்து தெரிவிக்கிறது யாருன்னா நம்ம அங்கிளுக்கு தான் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் ஆகி நம்முடைய ஊழியத்தை மிகுவாக பாராட்டி சில வருடங்களுக்கு முன்பாக CSR ஆக்டிவிட்டி சார்பாக மிக உயரிய விருதான மகாத்மா காந்தி அவார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக நம்முடைய கல்வாரி திருச்சபை கொடுத்துருக்காங்க, கல்வாரி சேப்பல் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து நம்முடைய கர்நாடகா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்முடைய ஊழியத்தை வெகுவாக பாராட்டி நமக்கு நிறைய அப்ரிஷியேஷன் அவங்கள தெரிவிச்சிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் திருச்சபை ஊழியங்கள், சண்டே கிளாஸ் ஊழியங்கள், பைபிள் காலேஜ் ஊழியங்கள், இது எல்லாமே நம்முடைய கல்வாரி சேப்பல் ட்ரஸ்ட் செஞ்சுட்டு வருது. இதுக்கு பெரிய காரணம் வந்து இதை வந்து இதை வந்து இயக்குனராக இருக்கிற நம்முடைய குணசேகரன் அங்கிள் வந்து நம்ம மத்தியில் இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் அவருடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். தேவனுடைய ஊழியத்துக்காக அந்த உத்தியோகத்தை விட்டு இந்த கம்யூனிட்டியில் இந்த மக்களுக்கு தேவன் காட்டின அன்பை எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும், தெரியப்படுத்தணுன்ற ஒரே காரணத்தினால அவருடைய வேலையை விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கராகவும் தேவனுடைய ஊழியத்தை
ஒரு பாஸ்டராகவும் இருந்து நடத்திட்டு வராரு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அங்கிள் வந்து தன்னுடைய 70வது பர்த்டேவை கொண்டாடினார். அந்த 70 பர்த்டேயில் ஏறக்குறைய 35 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டு வராரு. அப்படிப்பட்டிருக்கிற அங்கிள் நம் மத்தியில் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆண்டி வந்து அங்கிளுக்கு ஒரு பெரிய விக்டோரியா ஆண்டி வந்து அங்கிளுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனுன்னே சொல்லலாம். அவங்க அங்கிள் எப்போவுமே சொல்வார், ஆண்டி வந்து எனக்கு நான் கார் ஓட்டினாக்கா எனக்கு ஸ்டேரிங் வீல் போலன்னு. அவங்க காட்டுற பாதையில் அங்கிளோட கைப்பிடிச்சு அங்கிளும் ஆண்டியும் ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மருமகள்கள் எல்லாருமே இந்த கல்வாரி ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய பங்காளராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற அங்கிள் நம்ம மத்தியில் வந்திருக்கு, நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். ரொம்ப சந்தோஷம். இதே போல் 35 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் நடிகர். எங்களுக்கு வேறு நடிகரே கிடைக்கல. எங்களுக்கு ரோட்டில் வச்சு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம். இவங்க வேறு பாலசுந்தரம் ஐயா, தம்பி நீ நடிச்சே உங்கள் அண்ணன், உங்கள் மெயின் ஹீரோ, உங்கள் அண்ணன் மெயின் ஹீரோ சத்யா, வேறு யார் யார் ட்ராமா பண்ணோம், கிறிஸ்மஸ் ட்ராமா ரோட்டில் யார் யார் பண்ணோம்? வேறு மார்க்கம்மா இருக்காங்களா? அந்த மார்க்கம்மா, அப்புறம் பாலசுந்தரையா, மார்க்கையா. சரி, இங்கே இடம் கூட இல்லை எங்களுக்கு. அப்போ ரோட்டில் வச்சு டென்ட்டெல்லாம் போடல, சும்மா நடு ரோட்டில் வச்சு ஐயா வந்து தபேலா வாசிப்பாங்க பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பில்டிங் கொடுத்து ஒரு என்ன அழகாக இருக்காங்க சகோதரிகள்லாம். ட்ரெஸ்ஸை பார்த்தா என்ன ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க சகோதரிகளும் சகோதரரும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இது கர்த்தர் இங்கே இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த பிள்ளைங்கள் முகத்தில் பாருங்கள், என்ன சந்தோஷம் பாருங்கள், என்ன அழகாக இருக்காங்க, என்ன சந்தோஷம். அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் மார்க் ஐயாவை நான் நினைவு கூறுறேன், பாலசுந்தர ஐயாவை நினைவு கூறுறேன். அவங்க விதைச்ச விதைகள் வந்து இன்றைக்கி முளைச்சி இதெல்லாம் மரமாக நிற்கிது. அதனால் நான் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். சரி, நீங்கள் போங்க. நான் ஒரு ஜோம் பண்ணி ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டு போயிடுறேன், நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஜோம் பண்ணலாமா? முழங்கால் போட்டு ஜோம் பண்ணலாமா? முழங்கால் போடுங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஏசப்பா, இந்த இடத்துக்காக, சர்ச்சுக்காக, எங்கள் டீச்சர்ஸ்க்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நன்றி. நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைங்க. இந்த நாளில் உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்கு நன்றி. ஏசப்பா, எங்க கூட வாங்க.
எங்க கூட தங்குங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்க. ஆமீன். ரைட், உட்காருங்க. ஜெபம்னா என்ன? வெரி குட், வெரி குட். சத்தமா சொல்லு, மைக்ல சொல்லு, மைக்ல சொல்லு. ஏசப்பா கூட பேசுறது. சரி, நம்ம ஏசப்பா கூட பேசுவோம். ஏசப்பா நம்ம கூட எப்படி பேசுவாங்க? ஓ, உன் கனவுல பேசுவாங்களா? வெரி குட். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேரு? வெரி குட். கனவுல பேசுவாங்களா? ஆமா, உண்மைதான். ரைட், வெரி குட். வேற எப்படி பேசுவாங்க ஏசப்பா? வசனத்து மூலியமா, பைபிள் மூலியமா பேசுவாங்க இல்லையா? சரி, இயேசுவை பேசுற ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க போறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்க போய் வீட்டில் படிச்சுக்கிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு படிக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது என்ன போட்டிருக்குன்னா, ஏசப்பா ஒரு கிஃப்ட். இன்னைக்கு கிஃப்ட்னா என்னன்னு தெரியல உங்களுக்குலாம்? பரிசுகள். கரெக்ட், நல்லா சொல்கிறேன். கிஃப்ட்னா பரிசு. அதே போல் நம்ம வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் ஏசப்பாவை நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த கிஃப்ட் மூலியமா நம்ம பரலோகத்துக்கு போவோமா. இப்போ நீங்கள் 2 பக்கமும் தண்ணி போகுது, அப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா? அந்த பாலம் இருக்கும் இல்லையா? பாலத்தோடையே நடந்து போயிடுவீங்க இல்லையா? அதே போல் ஏசப்பா நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. தேவன் கொடுத்த கிஃப்ட். அதனால் இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் நம்ம? சொல்லுங்க. உன் பிறந்தநாள் கொண்டாடினியா? என்னைக்கு? டேட் சொல்லு. November 13. வெரி குட். இதை கை தட்டுங்க. நவம்பர் 13. ஏசப்பா பர்த்டே டேட் என்ன சொல்லு? டிசம்பர் 25. ஆனால் இன்னைக்கு டிசம்பர் 25 இல்லையே. இன்னைக்கு ஏன் 25 கொண்டாடல? நமக்கு வசதி அதான். அப்படி கிடையாது. 25 தான் கொண்டாடணும் ஒன்றும் இல்லை. என்னைக்கு கொண்டாடலாம். ஏசப்பா எங்கே பறக்கணும் தெரியுமா? நம்ம இருதயத்தில் பறக்கணும். எங்கே பறக்கணும்? ஆமாம். ஏசப்பாவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க நம்ம இருதயத்தில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சமாதானம் பாருங்கள். இப்போ இந்த சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இப்படிங்களாம் டான்ஸ் ஆடினாங்க, ஆடும்போது என்ன சந்தோஷம். இப்போ சகோதரிகள் தான் பாட்டு போடுவாங்க, நீங்களும் பாட்டு போடுவீங்க. அதெல்லாம் யாருக்கு சந்தோஷம்? இன்னைக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்க, ஏசப்பா சந்தோஷப்படுத்துறீங்க. அதனால் நீங்கள் ஏசப்பா சந்தோஷப்படுத்தும் போது ஏசப்பா உங்கள் கூட வருவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்கள் படிப்புக்கு நல்ல படிப்பு கொடுப்பாங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய ப்ரோக்ராமை ஏசப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். ஜெபம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கட்டாவே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடத்தி கொண்டிருக்கா. ஸ்தோத்திரம். உமா பிரியப்படுத்துறதுல எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் கணவன் மனைவியை பிரியப்படுத்துகிறாங்க, மனைவி கணவனை பிரியப்படுத்துகிறாங்க, பிள்ளைங்களை பிரியப்படுத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த நாளிலும் பிள்ளைங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு, பெரியவங்களெல்லாம் பாட வச்சு,
ஏசப்பா நீ பெரியவர்ங்கிற உயர்த்துற நேரம் எவ்வளோ அருமையான நேரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்தீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடந்து கொள்ள, உம்மை உயர்த்த இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் கிருபைதான். விசேஷமாக சிறு பிள்ளைங்க வருங்காலங்களில் ஆண்டவரே பலர் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. நீர் மயப்படுத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க செய்யும். விசேஷமாக அடிமை கர்த்தாவே இந்த மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து கேரல் பாட வைத்தீர் ஆண்டவரே. நல்ல சூழ்நிலைகளை இந்த சர்ச்சில் உருவாக்கி கொடுத்தீர். எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய பரிசுத்தமான எண்ணங்களை எங்கள் ஒவ்வொருக்கும் விதித்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறேன் தகப்பனே, ஆமென். ஓகே. பாய்ஸ் ஃபியூஷன் டான்ஸ் தர்ஷன், ஜேசன், ராஜா அண்ட் ராபின் இந்த 4 பேரும் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கொண்டாடுவேன், அவர் சிலுவை கொண்டாடுவேன். ஒரு என்ன சொல்றது, of Isaiah 58 as a song. Together let's praise God. கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை விருத்தி செய்வார். ஆத்துமாவை விருத்தி செய்வார். எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட்ல நவரலாமா, ஒரு ஸ்டெப் நவரலாமா, அப்படியே ஒரு ஸ்டெப் ரைட்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ராஜா கோலாகலம் கொண்டு நிறைச்சு ஜீவிப்பிச்சே ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்ல, அப்பதானே கொஞ்சம் ஈஸியா ஆடுவல்ல. சரி ரைட்டு. சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரே. உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு. எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு. தலையெல்லாம் நிமிர செய்வாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு. எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு.
நிறுத்து இவ்வளோ நேரம் நம்ம டான்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லலாமா? அப்புறம் நம்ம கல்வாரி சாப்பலோட பில்லர் நம்ம குணா அங்கிள், அவங்க ஃபேமிலி நம்மளுக்கோசரம் முக்கியத்துவம் கொடுத்து என்கரேஜ் பண்ண வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்மளை வழி நடத்தின நம்ம மேலப்பா ஃபாஸ்டர், அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு நன்றி. சார் கிறிஸ்மஸ் டான்ஸ் பண்ணலாமா? புஞ்சிருச்சு போ கம்பி தேடி வந்தா போ மனதே கொதிக்கும் புஞ்சிருச்சு போ கம்பி தேடி வந்தா போ மனசே ஆஸ்வதிக்கும் ஆவோலம். Merry Christmas. சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த அளவுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமு, அதை போல் வந்து பெரியவங்களும் வந்து நிறைய விஷயத்தை நம்மளுக்காக இன்றைக்கி பண்ண இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து சர்ச் விமன்ஸ்லேருந்து ரூத் பரமேஸ்வரியா அம்மா வந்து உங்களுக்காக வந்து மனப்பாட வசனத்தை சொல்ல இருக்கிறாங்க. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம் அவங்கள. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத என்னை என் தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய வசனத்தை சொல்லும்படியாக. முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளில் என்னுடைய சின்னது ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு அப்புறமா நான் வசனத்தை சொல்கிறேன். இந்த வருஷத்தில் என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உன் திரு வசனத்தை பிரசிங்கம் பண்ணு. தீமுத்திய 4 அதிகாரம் 2 வசனத்தை குறித்து என் தேவன் எனக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். வாக்குத்தத்த வசனத்து பிரகாரம் என் தேவன் இந்த வருஷத்தில் என் நிறைய ஜபிக்க வைத்த என் தேவனுக்கு கொடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 23 அதிகாரம் 1-6 வசனம். இந்த வசனம் வந்து மனப்பாடமாக பண்ணி என் தேவன் இந்த நாளில் என்னை சொல்ல தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. தகுதி இல்லை, நான் என் தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறாரு என்னை இந்த நாளில் இந்த வசனத்தை சொல்லும்படியாக. என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் படித்தது இல்லை, நான் படிக்கலை. நான் இந்த வசனம் இந்த பைபிளில் எந்த இடத்துல இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் இந்த இடத்துல என்னை சொல்ல தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. என் தேவாதி தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 23 அதிகாரம் 1-6 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை என்னை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலையும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உன்னோட கோலும் உன்னோட தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வைகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் கர்த்தர் வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன். என் சபையார் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்போ வந்து நம்ம முதல்ல சொன்ன போல் வந்து V4 டீம் பர்னா, ஹர்ஷிதா, மைக்கேல் அண்ட் நிகிதா இவங்களோட டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாம். கீழாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர், வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீர்,
வீணாக்காமல் என்னை மேலாக்கி நீர் அந்த கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிப்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர் ஓ கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிப்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர் நான் கிப்ப மேல திரும்ப உண்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கிப்ப மேல திரும்ப உண்மை துதிப்பேன் பல்லவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க பல்லவன அங்கி சொல்லித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க அந்தீங்க ராஜவஸ்திரம் ஒரு பெரும் நெருங்க முடியல அந்தீங்க ராஜவஸ்திரம் ஒரு பெரும் நெருங்க முடியல அடிமை என்ன அதிபதிய மாத்தி புட்டீங்க அதிபதி என்ன அதிபதிய மாத்திட்டீங்கடி உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கீழ்வந்தால கீழ்வந்த உண்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கீழ்வந்தால கீழ்வந்த உண்மை துதிப்பேன். அடுத்ததான் வந்து இலக்கியா ரெபேக்கா அவங்க கொரியோகிராஃப் பண்ண ஒரு டான்ஸ் இருக்குது. இது வந்து அவங்களே வந்து அந்த பாட்டுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவங்க கேட்டாங்க. ஸோ கொரியோகிராஃபரே வந்து இந்த பாட்டுக்காக இன்ட்ரோ கொடுக்க கூப்பிடலாம். இலக்கியா ரெபேக்கா. ஆக்சுவலாக எங்கன்னா வெளியில் போனோன்னா நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும் தெரியலையேக்கா. என்ன தெரியலையா? தெரியலையே. இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்ன வேணும்? என்ன வேணும் நீ தான் சொல்லு. என்ன தெரியணும்? இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாவா? ரூட்டு தெரியணுமா? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாக்கிட்ட போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ரூட்டு வேணும். ப்ராப்பரான ஒரு ரூட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏசப்பாக்கிட்ட போயிடலாம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம குட்டீஸ் என்ன பண்ண போகிறாங்க, ரூட்டு சாங்குக்கு மஸ்தாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜானட், ஜேசன், ஸ்டீஃபன், மகேஷ். சொல்லி தர வழியாய் வந்தாரே வழியில் போவோமா பரப்போமா வெளிகள் மூடாம இரவில் தூங்காம பாதுகாப்பார செல்வோமா அதிகாதி நமூடி
மக எங்க ராசாவே, வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. சரி, ஓகே. இந்த டான்ஸ் டீம் வந்து ரெபேக்கா, ஹர்ஷிதா, ஜோசபின், கிருத்திகா அண்ட் யோகிதா. ஆண்டவரே உன்னை என்கின்ற படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு.
சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு இந்த ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு
ஃபியூஷன் டான்ஸ். இந்த டான்ஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஸ்டீஃபன், தர்ஷன், மைக்கேல், கேபி, பர்னா, சுதீஷ், ராஜா அண்ட் கேசவன். கடுங்குளிர் வேளையில் பாணெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரேருள் நேரத்தில் கடுங்குளிர் வேளையில் பாணெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. அறிவுள் நேரத்தில் கடுங்குளிர் வேளையில் பாண்டெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. ஜூனியர் கேர்ள்ஸ் ஃபியூஷன் டான்ஸ் இருக்குதெல்லாம் கரங்களை தட்டலாமா? ஜோரா ஜோரா.
சரி, இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அப்போவே சொன்னது போல் சில முக்கியமானவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி சர்ச்லேருந்து சில கிஃப்ட்ஸ் கொடுக்க இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டேஜ் மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற பசங்களை மட்டும் தான் பார்க்குறீங்க. பின்னாடி வந்து ஒரு பெரிய டீம் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? அதில் சில முக்கியமானவங்களுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. முதலாவது வந்து இந்த கம்ப்ளீட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ண டியூஷன் டீச்சர்ஸ்க்காக நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இந்த கிஃப்ட்டை வந்து டியூஷன் டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்முடைய சபையில் இருக்கிற மூத்த மூப்பனார் சரி ஓகே டீச்சர்ஸ் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அடுத்தபடியாக வந்து இந்த டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணது யாருன்னு தெரியணுமா உங்களுக்கு? பசங்க அவங்கள ஆடிட்டாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? யாருன்னா சொல்லித்தரணும் இல்லையா? வெரி குட்கா. இப்போ அந்த கொரியோகிராஃபருக்கெல்லாம் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்ல முடியாது, அவங்கள கூப்பிடலாம். இங்கே முதலாவது வந்து இலக்கியா, லிடியா, சோனு அண்ட் ரெபேக்கா. நீங்கள் மேலே வாங்க. சோனு, லிடியா, இலக்கியா அண்ட் ரெபேக்கா வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்களுக்கு வந்து உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? இவ்வளோ நல்ல டான்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணவங்க இவங்க தான். சரி, இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கம்மா அவங்களை வந்து கரங்களை தட்டி மேலே வைக்கலாம். மேலே வாங்க. சரி, கரங்களை தட்டலாமா? கொடுங்க. இன்னும் வந்து சீனியர் கேர்ள்ஸுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாகட்டும், விமன்ஸுக்கு சில ப்ராக்டிஸ் கொடுத்தவங்களுக்காகட்டும் நம்ம மறுபடியும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறபடியாக கூப்பிட்றோம். நம்ம பாஸ்டர் அம்மா லீலா அவர்கள், அடுத்து சிஸ்டர் ஐஸ்வர்யா அண்ட் சிஸ்டர் சௌந்தர்யா, இவங்க 3 பேரும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவங்களுக்கு வந்து ரோசபா வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. கரங்களை உற்சாகமாக தட்டலாம் நம்ம. சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா. ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா. ஆனந்தனா இது ஆனந்தனா, ஆனந்தனா இது ஆனந்தனா. சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. சந்தோஷம் தந்திடும் திருநாளாம் நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. ஜாதி மத வேதத்தை உலக விட்டு ஓட்டிட, சகோதர அன்பினை நமக்கு விலக்கி காட்டிட. ஜாதி மத வேதத்தை உலக விட்டு ஓட்டிட, சகோதர அன்பினை நமக்கு விலக்கி காட்டிட. சந்தையான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட, சந்தையான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட. சத்திரத்தின் தொழுவத்தில் இயேசு பிறந்த நாள், சத்திரத்தின் தொழுவத்தில் இயேசு பிறந்த நாள். ஆனந்தனா இது ஆனந்தனா, ஆனந்தனா இது ஆனந்தனா. சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா. இருளின் மாந்தர்க்கு வெளிச்சம் தந்து உதவிட, இன்பமான வாழ்வினை எல்லோருமே பெற்றிட. இருளின் மாந்தர்க்கு வெளிச்சம் தந்து உதவிட, இன்பமான வாழ்வினை எல்லோருமே பெற்றிட. நீதியான ஆட்சியே எங்கும் அமைந்திட, நீதியான ஆட்சியே எங்கும் அமைந்திட. நித்தியரே பாலனாய் புவியில் பிறந்த நாள், நித்தியரே பாலனாய் புவியில் பிறந்த நாள். ஆனந்தனா இது ஆனந்தனா,
ஆனந்தனா இது ஆனந்தனா சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாம் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாம் ஆனந்தனா இது ஆனந்தனா ஆனந்தனா இது ஆனந்தனா ஆனந்தனா இது ஆனந்தனா ஆனந்தனா இது ஆனந்தனா ஹாப்பி கிறிஸ்மஸ். I love you, Lord, you are my strength. Psalms chapter 18, verse 1. The Lord is my shepherd. He is having everything I need. Psalms chapter 23, verse 1. My Lord is my refuge. He will always ready to help in times of trouble. Psalms chapter 46, verse 1. Not by my spirit, but my spirit. Zechariah chapter 4, verse 6. I look up to the hills, where does my help comes from the Lord. My help comes from the Lord who made heaven and earth. I am wisdom. I have a good judgment. I am in at home with planning and knowledge. Proverbs chapter 8, verse 12. In the beginning, God created heaven and earth. Genesis chapter 1, verse 1. Thank you. எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட். நாங்கள் வந்துட்டு யூத் சைட்லேருந்து ஒரு சின்ன பாட்டு பாட போகிறோம். பாட்டு பேர் வந்துட்டு என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எல்லாரும் கைகள் தட்டி உற்சாகமாக எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலகனாய் பூவி வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலகனாய் பூவி வந்ததால். இன்பமே பாடுதே, இன்பமே பொங்குதே, இன்பமே பாடுதே, இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே.
ஒரு ஸ்பெஷல் சாங். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் குறுகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் குறுகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் குறுகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் என்னும் கலை கண்கதோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் என்றும் கலை கண்கதோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடு தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடு தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் குறுகமாய் இருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை வென்கின்றார். கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை வென்கின்றார். மேலானதை நீ சுகந்தரிக்க மேலொண்டு செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க மேலொண்டு செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குறைவேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குறைவேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. தேங்க்யூ. ஏசப்பா பிறந்தது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. அவர் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் தன்னை உயிரை கொடுக்கறதுக்காக பிறந்த நாளை தான் கிறிஸ்மஸாக கொண்டாட போகிறோம். இந்த நாளை தான் பிள்ளைகள் அந்த குட்டி ஸ்கிட்டை ஒரு கொஞ்ச நேரத்தில் பண்ணி காட்ட போகிறாங்க. அந்த ஸ்கிட்டை பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லா கைகளை தட்டி அவங்கள வரவேற்றலாம். அவ்வளோதான். அஜய் என்னடா அஜய் அஜய் புறா 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 என்னதான் பண்றான்னு தெரியலையே. அஜய் டேய் அஜய் நாமா என்னடா பண்ணிங்கற? கேம் தான் ஆடிங்கற. கேம் ஆடிங்கறியா? டேய் நம்ம கேரள போனோம், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா போலாம். ஓ கேரளக்குலாம் நீ போமா. கேரள போனடா, சாப்பிட்டு ரெடி ஆவுடா. ஐயோ நீ வேற சாப்பிடுன்னு சொல்றே. டேய் நம்ம சர்ச்சுக்கு போனோம், நாளைக்கு பர்ச்சேசிங் பண்ண போனோம். இன்னைக்கு கேரள முடிச்சிட்டு நாளைக்கு போலாம்.
நான் வரல, நீ போமா. யார் உன் கூட வருவாங்க? பின்ன யார் கூட போறடா? நான்லாம் பாய்ஸ் கூட போவேன், நீ போ. டேய் நீ போய் என்னடா வாங்குவ? பேண்ட் வாங்குவேன், ஷர்ட் வாங்குவேன். உனக்கு வாங்க தெரியுமாடா? ஐயோ வாங்க தெரியுமா? நாளைக்கு நான் எங்கள் காலத்துலலாம் நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம்? உங்கள் காலத்தில் எப்படி இருந்தீங்க? நாங்கள்லாம் அழகா சர்ச்சுக்கு போயிட்டு. அப்போல்லாம் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அழகா இல்லாத எப்படி இருக்கிறோம்? நீங்கள் சர்ச்சுக்கே வரமாட்டேன்றீங்களேடா? ஓ சர்ச்சுக்கு வந்தால் எங்கம்மா ஜாலியாக ஆகுது, ஒலியாக தான் ஆகுது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் கிறிஸ்மஸ்னாலே ஃபுல்லாக கேரல்ஸ்க்கு போயிட்டு அப்புறமா போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பசங்களோட ஜாலியாக இருந்துக்குன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீ என்ன ஒரு நாள் கூட எங்கள் கூட வரமாட்டேன்ற? ஓ உன் கூடலாம் யாருமா வருவாங்க, நீ போமா. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்டுங்க கூட போனோமா, பிரிகேட் ரோட்டில் ஜாலியாக இருந்தோமா, 2 பேண்ட் வாங்கணுமா 2 ஷர்ட் வாங்கணுமான்னு வரணும். இப்போ நீ வரியா இல்லையா? நான் வரலம்மா, போமா நீ. நாங்களாம் சரி எனக்கு நினச்சாலே ரொம்ப பேஜாராக இருக்குடா. ஐயோ 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 என்னம்மா, சரி வரமா போமா. சரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறேன், நீங்களாம் அந்த காலத்தில் எப்படி கொண்டாடுவீங்க கிறிஸ்மஸை? சரிடா கேட்குற ஆசையா, சரி சொல்லிட்டா? சொல்லுமா. ஃப்ளாஷ்பேக் போகலாமா? போகலாமா. போகலாம். கிருபை பெற்றவளே வாழ்க, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ கர்ப்பிணியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆகையால் பரிசுத்த தேவகுமாரன் என்னப்படுவாய். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாயிருந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாக தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தான். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியை மரியாளை சேர்த்து கொள்ள அஞ்சப்படாதே. அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார். ஆமாடா இப்போ தாண்டா கொஞ்சம் எதமாகுது. ஆமாடா இப்போ தாண்டா சூப்பராகுது. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளின் சுற்றி முன்னணியில் கடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாடா போய் பார்க்கலாம். ராஜாதிராஜன், ராஜ மார்த்தண்டன், ராஜ குலத்திலக்கன், ஏலூர் ராஜா வரார் வரார் வரார். என்னடா ஏலூரு ராஜா? நான் ஏரோது ராஜாடா. என் பெயரை கூட சரியாக சொல்ல தெரியவில்லை.
இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? ச்சே. இவனை பார்த்தால் சோத்துக்கு செத்தவன் போல் இருக்கிறான். இவனை பார்த்தால் கட்டையும் குட்டையுமா இருக்கிறான். இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நான் எந்த ராஜ்யத்தை பிடிப்பது? யார் அங்கே? வணக்கம் அண்ணா. என்ன செய்தி? உங்களை பார்க்கறதுக்கு 3 சாஸ்திரிகள் வந்துக்கிறாங்க. சாஸ்திரிகளா? போய் வர சொல்லுங்கள். அப்படியே ஆகும் அண்ணா. என்ன என்று கூறுங்கள். யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கே? கிழக்கில் நட்சத்திரம் கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். என்னது? யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு நான் தானே ராஜா. இவர்கள் என்ன புதுசாக ஏனேனோ சொல்கிறார்கள். சரி, நீங்கள் போய் கண்டு விசாரித்து எனக்கும் வந்து அறிவியுங்கள். நானும் வந்து அவரை பணிந்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. எனக்கு விரோதமாக இன்னொரு ராஜாவா? எங்கே அந்த மங்குடி மன்னன்? என்ன நேரமானது? இன்னும் காணவில்லை. இங்கே இருக்கிறேன் மன்னா. என்ன மங்குடி மன்னரே, என்ன நேரமானது? தூங்கி விட்டேன் மன்னா. என்னது? தூங்கி விட்டீரா? உங்களை மன்னராக வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? நீங்கள் பார்ப்பதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கொண்டு. என்ன அது? கொஞ்சம் மங்களாக தெரியும் மன்னா. என்னது? மங்களாக தெரிகிறதா? சரி, இது எவ்வளோ என்று கூறுங்கள். 4 மன்னா. 4? இது 4? இது எவ்வளோ என்று கூறுங்கள். 6 மன்னா. 6? இவரை நான் மன்னராக வைத்துக்கொண்டு எந்த ராஜ்யத்தை பிடிப்பது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவராமே, அவர் எங்கே? ஒரு நிமிடம் மன்னா. இதோ மன்னா. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கிழக்கில் பெத்லஹேம் என்னும் பட்டணத்தில் இருப்பார் என்று தீர்க்கதரிசனமால் எழுதியிருக்கிறது. நீங்கள் போய் கண்டு விசாரித்து வாருங்கள். ஆகட்டும் மன்னா. இவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? நான் எந்த ஆட்சியை பிடிப்பது? ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டேன் மன்னா, பூச்சியை தான் பிடிப்பாய். என்னது? பூச்சியா? என்ன பூச்சி? யார் அது கூறியது? நீங்களா? 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 சரி, விடுங்கள். எனக்கு ரொம்ப சுஸ்தாக இருக்கிறது. நான் சற்று நேரம் போய் ஓய்வெடுத்து வருகிறேன். என் மனைவி பிரசவல் இருக்கிறாங்க, தங்கத்துக்கு கொஞ்சம் இடம் இருந்தா கொடுங்க. போங்க போங்க. என் மனைவி பிரசவல் இருக்கிறாங்க, தங்கத்துக்கு கொஞ்சம் இடம் இருந்தா கொடுங்க. அதெல்லாம் இல்லை இல்லை, போங்க போங்க. கொஞ்சம் இந்த இடம் கொடுங்க. பின்னாடி மாட்டுக்கொட்டை இருக்கு, வரீங்களா? ஆ.
கிறிஸ்மஸ்னா இதுதாவா? இதுதான் கிறிஸ்மஸ். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ நான் புரிஞ்சுக்கினே. இந்த காலத்து பசங்க எங்கே கிறிஸ்மஸை பற்றி உங்களுக்கு தெரியுது? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க, ஜாலியாக சுற்றுறீங்க, அப்பா அம்மா கூட எங்கேயும் போகிறதில்ல, சர்ச்சுக்கோ போகிறதில்ல. இந்த வருஷத்துலாவது எல்லாரும் ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் சந்தோஷமாக நம்ம சர்ச்சில் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாமா? சரி போதும், வந்து சோறு போடுமா, பசியாக எடுக்குது. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is wide, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe, 240 for its speed. Then hitch him to an open sleigh and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. இப்போ கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். பாஸ்டர் வந்து கடைசியாக எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியாது, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತಾ ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ? ಓಕೆ. ಇದುವರೆಗೂ ಸಹ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಮೊದಲು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳೋಣ. ಯಾಕಂದರೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅನೇಕರ ಪರಿಶ್ರಮ ಅದರ ಹಿಂದೆ ಇರ್ತದ. ಇದು ಬಂದು ಒಬ್ಬರು ಮಾಡಿರುವಂಥ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. ದೇವರು ಅನೇಕರಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅವರ ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಬಂದು ದೇವರು ಈ ಪ್ರೋಗ್ರಾಮನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಮೊದಲು ಇದನ್ನು ನಡೆಸಿದಂಥ ದೇವರಿಗೆ ನಾವೆಲ್ಲ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಸರಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಓಕೆ. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಮಗೆ ಗುಣ ಅಂಕಲ್ ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಕೆಲಸಗಳಿದ್ರು ಸರಿ ಅವರು ಬಿಟ್ಟು ನಮಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ ಏನು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿರುವಂಥ ಉದ್ದೇಶವನ್ನು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ವಚನಗಳ ಮೂಲಕ ಹಂಚಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಗುಣ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಸರಿ ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ಇಲ್ಲಿರುವಂಥ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದಿನಾಲೂ ಇಲ್ಲಿ ಟ್ಯೂಷನ್ ಸೆಂಟರ್ ನಡೀತಾ ಇದೆ. ತಮ್ಮ ಕೆಲಸದ ಮೊದಲು ಸಹ ಡೈಲಿ ಟ್ಯೂಷನ್ ಸೆಂಟರ್ ನಡೆಸುವಂಥ ಟೀಚರ್ಗಳಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಸಹೋದರಿ ಸೋನು ಮತ್ತು ಸಹೋದರಿ ಲೀಡಿಯಾ ಅವರಿಗೆ ಕರಗಳ ತತ್ತಿ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳೋಣ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ರೀತಿಯಾದ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಬಂದು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡೋದಕ್ಕೆ ತಮ್ಮ ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ತಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾದ ಡ್ಯಾನ್ಸ್ಗಳನ್ನ ತರಬೇತಿ ನೀಡಿದಂಥ ಸಹೋದರಿ ಗ್ಲೇಡಿ ಎಲಕಿ ಅವರಿಗೂ, ರೆಬೇಕಾ, ಐಶ್ವರ್ಯ ಮತ್ತು ಸೌಂದರ್ಯ ಅವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಸರಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅವರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳು. ಇದುವರೆಗೂ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯೋದಕ್ಕಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಪ್ಲೇ ಮಾಡಿ ಮ್ಯೂಸಿಕ್ಕನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಿದಂಥ ಮತ್ತು ಸೌಂಡ್ ಸಿಸ್ಟಮ್ ನೋಡಿಕೊಂಡಂಥ ದೇವ್ ಅಣ್ಣ ಬ್ರದರ್ ಅವರಿಗೂ, ಜೋಯಲ್ ಸುರೇಶ್ ಬ್ರದರ್ ಅವರಿಗೂ, ಟೈಟಸ್ ಮೈನ್ಪಾಲ್ ಬ್ರದರ್ ಅವರಿಗೂ ನಾವೆಲ್ಲ ಸರಿ ಕರಗಳ ತಟ್ಟಿ ಅವರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳೋಣ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿಕೊಟ್ಟಂಥ ಸಹೋದರ ಇಮ್ಮಾನ್ ಅವರಿಗೆ ನಾವು ಕರಗಳ ತಟ್ಟಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸೋಣ. ಈ ಸ್ಟೇಜನ್ನು ನಿನ್ನೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಸರಿಯಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಸಹೋದರ
ವೆಂಕಟೇಶ್ ಅಬ್ರಾಮ್ ಅವರಿಗೂ ಮತ್ತು ಮಂಜು ಮೋಸಸ್ ಬ್ರದರ್ ಅವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಸರಿ ಜೋರಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ತಟ್ಟೋಣ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ಸರಿ ನಮಗೆ ಕಳೆದ 3 ವರ್ಷಗಳಿಂದ ತೂತುಕುಡಿಯಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಚಿತ್ರಿಸುವಂಥ ತೂತುಕುಡಿ ಸುರೇಶಣ್ಣ ಅವರಿಗೂ, ಕುಮಾರ್ ಅವರಿಗೂ, ಅವ್ರ ಟೀಮ್ ಅವರಿಗೂ ಒಂದು ಸರಿ ಕರ್ಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ಕರೆದಂತ ಸಲ್ಲಿಸೋಣ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕ್ಯಾರಲ್ಸ್ ಹೋದ್ವಿ. ಕ್ಯಾರಲ್ಸ್ ಸಮಯದಲ್ಲಿ ಆಯಿತು. ಇದುವರೆಗೂ ಸಭೆಗೆ ಬೇಕಾದಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದಂಥ ಎಲ್ಲ ಸಭೆ ಹೆಲ್ಡರ್ಸ್ಗಳಿಗೂ ಸಹ ಒಂದು ಸರಿ ನಾವು ಕರ್ಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ ರೀ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ವುಮನ್ಸ್ ಅವರು ತುಂಬ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ಬಂದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಚರ್ಚ್ ವುಮನ್ಸ್ ಟೀಮ್ ಅವರಿಗೂ ಸಹ ನಾವು ಒಂದು ಸರಿ ಕರ್ಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ ರೀ. ಅನೇಕ ಜನ ಟ್ಯೂಷನ್ ಸೆಂಟರ್ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಬಂದು ಅನೇಕ ತರಬೇತಿ ತೆಗೆದಾರೆ. ಎಲ್ಲ ಟ್ಯೂಷನ್ ಸೆಂಟರ್ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಒಂದು ಸರಿ ಕರ್ಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನೋಡೋಕ್ಕೆ ಕೆಲ ಪೇರೆಂಟ್ಸ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಆಚೆ ಕಡೆಯಿಂದ, ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಒಂದು ಸರಿ ಕರ್ಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ ರೀ. ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಉಲ್ಡ್ರಿಚನ್ನ, ಫೆಡ್ರಿಚನ್ನ, ಹೆಂಡೇನ ಎಲ್ಲ ಬರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಬಟ್ ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸದಿಂದ ಅವರು ಬ್ಯುಸಿ ಆಗಿರೋದನ್ನ ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಆದರೂ ಸರಿ ಅವರು ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದಾರೆ. ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂಥ ಉಲ್ಡ್ರಿ ಅನ್ನೋರಿಗೂ, ಫೆಡ್ರಿ ಅನ್ನೋರಿಗೂ ಮತ್ತು ಹೆಂಡೇನವ್ರಿಗೆ ಎಲ್ಲರೂ ಸರಿ ಜೋರಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ತಟ್ಟೋಣ ರೀ. ಇದುವರೆಗೂ ಭಾಗವಹಿಸಿದಂಥ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಂತೋಷವಾಗಿ ಈ ವರ್ಷದ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸಿಕೊಂಡಂಥ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರಿಗೂ ನಮ್ಮ ಮನಪೂರ್ವಕವಂತ ಧನ್ಯವಾದಗಳು. ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಏಳುಮಲೆ ಸಲಮನನ್ನ ಅವರು ಬಂದು ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. கடவுள் அன்றாக இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் நம்மளை வந்து கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து இந்த 2024வது வருடத்தின் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? எல்லாரும் முட்டிக்கால் போடுங்க ஒரு முறை. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சிறு பிள்ளைகளுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தமும் என் தகப்பனே ஸ்தோத்திரம், ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே நீர் நடத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே அப்படியாக இந்த ஆண்டவர் திருச்சபையின் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆண்டவரே அழகாக நடத்தி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய தயவுள்ள கரம் கிருபை ஆண்டவரே அவளோடு இருக்கட்டும் சாமி. தொடர்ந்து ஆண்டவரே உமது கிருபை ஒன்றே வழிநடத்திட்டோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் என் தகப்பன் ஒருவருக்கே சுவாமி. எங்கள் அருமை இரட்சகரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோடு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃபார்